வெல்கம் டு விஜி ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி ரிப்பன் யூஸ் பண்ணி எப்படி பிரைடு ஜடைவேணி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவும் சிம்பிள் தான். டபுள் கலர் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: டிஷ்யூ ரிப்பன், சாட்டின் ரிப்பன், கோல்டன் த்ரெட், நீடில் அண்ட் ஒயிட் கலர் த்ரெட். என்றைக்குமே நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மிஷின் நூல் யூஸ் பண்ண வந்துடும். 1/2 இன்ச் ரிப்பனை கீழே வச்சுக்கிட்டு சாட்டின் ரிப்பனை 2ஆக மடிச்சுக்கோங்க. என்றைக்குமே ஊசியை நம்ம ரிப்பனோட கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் எடுக்கணும். ரிப்பன் மேல் பக்கம் தான் நம்ம குத்தி குத்தி எடுக்கணும். இதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் என்னென்னா, நம்மளோட 2 விரல், அப்படி இல்லைன்னா 1.5 சென்டிமீட்டர், இந்த அளவு இருந்தால் போதும். நூலை நல்லா இழுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபோல்டிங் வரும். ரிப்பனை மேல் பக்கமாக மடிச்சுக்கிட்டு அந்த ஃபோல்டிங்கை ரைட் சைடை நம்ம மடித்து விட்டுக்கணும். ரிப்பனுக்கு கீழ் பக்கமாக ஊசியை விட்டு இழுத்து ரிப்பனை மேல் பக்கமாக மடிச்சுக்கோங்க. நூலை நல்லா இழுத்துட்டு ரைட் சைடு நம்ம மடித்து விட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம செய்யாத அந்த ஒவ்வொரு ஃபோல்டிங்காக ரைட் சைடு மடித்து விட்டுக்கிட்டு ரைட் சைடாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாம் கோல்ட் கலர் தான் எடுப்பாங்க. நான் இன்றைக்கி க்ரீன் அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். இது ஒன்ஸ் ஒரு மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் வரும். அழுக்காச்சுன்னா கூட நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். 1 hour நம்ம உட்காந்து செஞ்சோம்னா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபோல்டிங் வந்து கிராஸாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஒன்று முடிச்சிட்டேன். நூலை நல்லா நம்ம டைட்டாக புஷ் பண்ணி இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் முடிச்சிட்டேன். அது க்ரீன் கலர் பிங்க் கலர் நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து மேலே வரைக்கும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 முடிச்சிட்டேன். நல்லா அழகாக நெருக்கமாக வந்திருக்கு. நம்ம ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே ஒரு நாட் போட்டு கோல்டன் கலர் த்ரெட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கிராண்டாக வேணும்னா அங்கங்கே நம்ம ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது நம்ம வேர் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட மல்லிகைப்பூ சேர்த்து வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.